வணக்கம். இன்றைய செய்திகள். ஜால்ரா அடித்துதான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவியே தேவையில்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்ததும் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு காந்தி பெயரை வைத்தார். அவர் பல இடங்களில் காந்தி பெருமையை உயர்த்தி பிடித்து வருகிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என வாக்குறுதி அளித்தது. இதை திமுக நிறைவேற்றவில்லை. இதை கேள்வி கேட்க காங்கிரசுக்கு வக்கில்லை. அண்ணாமலை என்கிற இந்த நாயின் வாலை நிமிர்த்த முடியாது. இது அப்படித்தான் இருக்கும். ஏனெனில் உண்மையை மட்டும் பேசும் நாய் இது. ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. இன்று ஒரு கட்சியில் சேர்ந்து சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. அந்த நாய் வால் கொஞ்சம் வளைந்துதான் இருக்கும். மோடிக்கு மக்களுக்கு நன்றியுள்ள விசுவாசமான நாய் இது. சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்க நான் அரசு பதவியை ராஜினாமா செய்யவில்லை. உன்னதமான கோட்பாட்டிற்காக வந்திருக்கிறேன். ஜால்ரா அடித்துத்தான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவியே எனக்கு தேவையில்லை என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். அன்புமணி ராமதாஸ் மீதான ஊழல் வழக்கு விசாரணையை சிபிஐ விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த அக்கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டிக்கிறோம். பாமக தலைவரும் ராமதாஸின் மகனுமான அன்புமணி மீதான ஊழல் வழக்கு விசாரணையை சிபிஐ விரைவுபடுத்த வேண்டும். தேர்தல் கமிஷனில் போலி ஆவணங்கள் கொடுத்த அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டசபை தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க ராமதாஸுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ராமதாஸ், கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி பாமக பெயர், சின்னம், என் பெயரை பயன்படுத்தக்கூடாது. கட்சியை உருவாக்கிய நான் இதை சொல்கிறேன். கட்சியை கைப்பற்ற அன்புமணி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார். வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு என அன்புமணியை எச்சரிக்கிறேன். வரும் சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி கூட்டணி அமைப்பேன். பாமக சார்பில் போட்டியிட வேட்பு மனுக்களை வாங்க அவருக்கு அதிகாரம் இல்லை. தேர்தல் கமிஷன் உத்தரவையும் மீறி அன்புமணி செயல்பட்டு வருகிறார் என்று மருத்துவர் ராமதாஸ் பேசியுள்ளார். தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன், அமமுக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் களஞ்சியம், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் ராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது அன்புமணி பேசுகையில், திமுக தமிழகத்தில் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டது. பீகார், தெலுங்கானா, கர்நாடக மாநில அரசுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்துள்ளன. ஆனாலும் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் திரும்ப திரும்ப கூறி வருகிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர் சமுதாய பிரச்சனை மட்டுமல்ல, தமிழகத்தின் சமூக நீதிக்கான வளர்ச்சிக்கான பிரச்சனை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் 50 ஆண்டுக்கான வளர்ச்சி 20 ஆண்டுகளில் சாத்தியமாகும். லோக்சபா, சட்டசபை, உள்ளாட்சி தேர்தலில் ஜாதி பார்த்துத்தான் திமுக வேட்பாளர்களை நிறுத்துகிறது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை நிலைநாட்ட திமுகவுக்கு மனம் இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத முதலமைச்சர் ஸ்டாலினை வரலாறு மன்னிக்காது என்றும் அன்புமணி பேசியுள்ளார். பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா? கிராமப்புற ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் குறித்து எதிர்க்கட்சியான அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? 3 வேளாண்மை சட்டம், குடியுரிமை சட்டம் போல இதிலும் அமித்ஷாவுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆதரவு தர போகிறாரா பழனிசாமி? தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் காந்தியின் பெயரை அகற்றிவிட்டு சொன்னால் வாய் சுளுக்கிக் கொள்ளும்படி ஹிந்தியில் பெயரிட்டிருக்கின்றனர். ஹிந்தி திணிப்பை எதிர்த்து வென்ற அண்ணாதுரையின் பெயரை கட்சியின் பெயரில் வைத்துக்கொண்டு இதை எதிர்க்க கூடவா தயக்கம்?
திட்டத்திற்கான நிபந்தனைகள் எல்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குமாம். நிதிக்கு மட்டும் மாநில அரசு பங்களிக்க வேண்டும் என்பதை அதிமுக எந்த எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொள்கிறதா? ஜெயலலிதா இருந்திருந்தால் இதை ஒப்புக்கொண்டிருப்பாரா? இதற்கு எப்படி முட்டுக் கொடுக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றாமல் தொடர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஊரக வேலை உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக உயர்த்தப்படும், ஊதியமும் உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளித்தார். திமுக தேர்தல் அறிக்கையிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பின் கொடுத்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை. அவர் பதிவிட்டு இருந்த நீண்ட அறிக்கையில் ஏன் இதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை? இது போன்ற பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு குறித்து பேச அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? தற்போது மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்த உத்தேசித்துள்ளதை வரவேற்கிறேன். எனினும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயர் எந்தவித மாற்றமும் இன்றி தொடர மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜக செயலர் அஸ்வத்தாமன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தலுக்காக அவசரமாக நடந்த ஹஜ் பயணிகள் தங்குவதற்கான ஹஜ் இல்ல அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக தலைமை ஹாஜிக்கே அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது இஸ்லாமியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக கூறியுள்ளார். 4 ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகத்திற்கு எதுவுமே செய்யாமல் தேர்தல் வருகிறது என்றதும் ஹஜ் பயணத்திற்காக நாங்கள் கட்டடம் கட்டுகிறோம் என கூறி அதற்கான துவக்க விழா அவசரமாக நடந்துள்ளது. இந்த விழாவை உளவுபூர்வமாக நடத்தி இருந்தால் தமிழகத்தில் தலைமை ஹாஜியாக இருக்கும் உஸ்மான் முஹைதீனுக்கு முதல் பத்திரிகை வழங்கப்பட்டு இருக்கும். ஆனால் அற்ப அரசியலுக்காக நடத்தியதால் முஸ்லிம் மார்க்க வழிகாட்டுதலின் மூத்தவரையே புறக்கணித்து உள்ளனர். இன்னும் கொடுமையாக, அந்த நிகழ்வில் பங்கேற்க வந்த தலைமை ஹாஜி உஸ்மான் முஹைதீன், அவருடன் வந்த மாவட்ட ஹாஜிக்கள் என அத்தனை பேரையுமே உங்களுக்கு அழைப்பு இல்லை என போலீசார் தடுத்து வெளியேற்றியுள்ளனர். இதுதான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான அரசா என்றும் அந்த அறிக்கையில் அஸ்வத்தாமன் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.